ஓகே. ஸோ ஸோ எஸ்டர்டே கிளாஸ்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி, ஸோ ஆர்க் எப்படி ஆத்தரைஸ் பண்றது, ஒரு காம்பனன்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனா லைக் இன்னைக்கு வந்து இந்த டிஃபைன் அ காம்பனன்ட் இந்த 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 டாபிக் ஃபுல்லா பார்ப்போம். ஸோ இது இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு லைக் இந்த எல்டபிள்யூசி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவா கிளியரா சொல்றேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த விஷயம் தான் எவ்ரி காம்பனன்ட் எவ்ரி டெவலப்மெண்ட்ல நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இதுல வந்து இது எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதுல ஏதாவது நம்ம இந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா உள்ள கோட் அடிச்சு பிரோஜனம் கிடையாது. ஸோ அதனால இந்த ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் நான் சில டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். அந்த டேர்ம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டிஃபைன் ஏ காம்பனன்ட்ல இந்த காம்பனன்ட் ஃபோல்டரை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். லைக் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல ஈச் செக்ஷனையும் ஈச் பார்ட்டையும் வந்து நிறைய ஃபைல்ஸா வச்சிருப்பாங்க. நேற்று நான் உங்களுக்கு வந்து இந்த HTML ஜாவாஸ்கிரிப்ட் மெட்டாஎக்ஸ்எம்எல் ஃபைல் பத்தி சொல்லியிருப்பேன். ஸோ இதை தாண்டி CSS ஃபைல் அப்படின்னு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ஸ்டைல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த SVG அப்படின்றது என்னன்னா, SVG அப்படின்றது ஐகான்ஸ் ஐகான்ஸ் அப்படின்றத மீன் பண்ணும். ஓகேவா? ஸோ பேசிக்கா சொல்லணும்னா இப்போ இந்த இடத்துல நான் இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் தெரியுது. இது ஒரு லோகோ, இந்த ஒரு சின்ன ஒரு ஐகான் மாதிரி தெரியுதா? இந்த ஐகான் இங்க ஒரு ஆரோ மார்க் தெரியுதா? தெரியுது. இது ஒரு ஐகான். ஸோ இந்த மாதிரி சில ஐகான்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி சொல்றது, ஜென்ரிக்கா வந்து இப்போ எப்படி HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது வெப் டெவலப்மெண்ட்ல ஜென்ரிக்கா இருக்கும். ஸோ அதே மாதிரி டெவலப்மெண்ட்ல நிறைய ஐகான்ஸ் வந்து ஒரு லைப்ரரி மாதிரி நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஐகான்ஸ்லாம் நம்மளோட உள்ள காம்பனன்ட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி SVG ஃபைல்ல தனியா அந்த லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிட்டு இதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா ஐகான்ஸ் யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஃபைல் தனி. ஸோ இந்த util.js அப்படின்றது என்னன்னா, ஓகே, பேசிக்கா ஒரு காம்பனன்ட்ல நிறைய கண்டென்ட் நிறைய லாஜிக் இருக்க ஃபைல் வந்து மேக்ஸிமம் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலா இருக்கும். ஓகேவா? எதனால அப்படின்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெப் பேஜ் இருக்கு. இந்த வெப் பேஜ்ல இவ்வளவுதான் கண்டென்ட். பட் இதுல நீங்க வந்து ஒரு கண்டென்ட்லயுமே ஒரு ஆக்ஷன்ஸ் நடக்குது. இப்போ நான் இந்த இந்த காம்பனன்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணா இந்த பேஜ் நேவிகேட் ஆகுது. HTML ஃபைல் கிளிக் பண்ணாங்கன்னா இந்த பேஜ் நேவிகேட் ஆகுது. பட் இதுல இருக்க இந்த இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே பேஜ்ல இருந்து நேவிகேட் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணணும்னா ஒரு கிளிக்குக்கும் தனித்தனியா லாஜிக்ஸ் எழுதணும். ஓகேவா? ஸோ பேசிக்கா என்னன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து நமக்கு நிறைய க்ரோ ஆகும். நிறைய ஒரு வெப்பேஜ்ல எவ்வளவுக்கு நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கோ அவ்வளவு ஜாவாஸ்கிரிப்ட் லாஜிக்ஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து நிறைய க்ரோ ஆகும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம எல்லா ஃபைலையுமே என்ன பண்ணணும்னா ஒரே இடத்துல போட்டு டம்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ பேசிக்கா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எந்தெந்த லாஜிக்லாம் ரொம்ப ரிப்பீட்டேட்டிவா இல்ல ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப பெருசா இருக்கோ அதெல்லாம் நான் பிரேக் டவுன் பண்ணி util.js அப்படின்ற இன்னொரு ஃபைல்ல போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் அதுல இருந்து இந்த ஃபைல இங்க இருக்க டேட்டாவை அக்சஸ் பண்ணி பேசிக்கா இந்த மை காம்பனன்ட் டாட் ஜேஎஸ் util.js அப்படின்னு ரெண்டு ஃபைலையும் ஒரு கம்யூனிகேஷன் நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது புரியும். ஸோ இப்போதைக்கு இப்படி பிரிச்சு பண்ணலாம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கா ஸ்பிட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். பெரிய ஃபைலை நான் ஸ்பிட் பண்ணி ரிப்பீட்டேட்டிவா யூஸ் பண்ற லாஜிக்ஸை நான் காமனா யூட்டில்ஸ் அப்படின்ற மாதிரி நான் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் நிறைய சொல்லியிருப்பேன். லைக் HTML ஜாவாஸ்கிரிப்ட் எதெல்லாம் ஒரு காம்பனன்ட் கிரியேட் ஆகிறப்போ கிரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்ற மாதிரி ஒரு டிக் மார்க் கொடுத்துருப்பாங்க இந்த டாக்குமெண்ட்ல. ஸோ வேணும்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த காம்பனன்ட்ல இந்த மற்ற ஃபைல்ஸ்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்பனன்ட் நேம் நேற்று சொல்லியிருந்தேன். ஒரு பாயிண்ட் மட்டும் தான் சொல்லியிருப்பேன், கேமல் கேஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல வந்து ஒரு காம்பனன்ட் நேம் ஃபோல்டர்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்ரி காம்பனன்ட் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி நமக்கு வந்து புஷ் பண்ணவோ இல்லை யாராடி லைக் டெப்ளாய் பண்ணவோ விடவே விடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோயர் கேஸ்ல கிரியேட் பண்ணணும். ஆல்ஃபா நியூமரிக் ஆர் அண்டர்ஸ்கோர் கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஸோ தேவையில்லாம ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்கணும் கீபோர்டில். அதை வச்சு காம்பனன்ட் ஃபோல்டரோ இல்லை நேமோ வைக்கக்கூடாது. ஓகேவா? மஸ்ட் பி யூனிக் இன் த நேம் ஸ்பேஸ். ஸோ நேம் ஸ்பேஸ் அப்படின்றது நான் நேற்று உங்களுக்கு சொன்னல, அந்த சி லைட்னிங் அது வந்து நேம் ஸ்பேஸ் ஒரு நேம் ஸ்பேஸும் ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஸோ என்ன பர்போஸுக்கு நான் சொன்னேன், சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் ஹேண்டில் பண்றதுக்கு இந்த நேம் ஸ்பேஸ் தேவை. இது எதுக்கு நேம் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சிம்பிளா யோசிக்கும். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு LWC காம்பனன்ட் பில்ட் பண்றீங்க. LWC காம்பனன்ட் எதுக்கு பில்ட் பண்றீங்கன்னா, நீங்க ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறீங்க. லைக் இந்த மாதிரி சேல்ஸ் மாதிரி உங்களோட பிசினஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? இன்னொரு ஒரு டீம் ஆர் வேற கம்பெனில இருந்து அவங்க சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றாங்க LWC எல்லாம் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே லைக் வந்து இன்னொரு பர்சன் வந்து யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு காமனா யூஸ் பண்றாங்கன்னா அவங்களோட ஆர்க்ல இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னா, நீங்க ரெண்டு பேருமே லைக் ஒரே நேம் ஸ்பேஸ்ல வச்சு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாரோட காம்பனன்ட் அப்படின்றது தெரியாது. நான் சொல்ல வரது புரியுதா? ஸோ இந்த டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இந்த நேம் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் ப்ராஜெக்ட் பில்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க செப்பரேட்டா உங்களுக்குன்னு ஒரு நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த நேம் ஸ்பேஸை வச்சு உங்களோட காம்பனன்ட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி.
ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த நேம் ஸ்பேஸ் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். ஸோ அதனால ஸோ அதே மாதிரி நேம் ஸ்பேஸ்ல இருக்க பேரையும் வச்சு நீங்க காம்பனன்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒயிட் ஸ்பேஸ் அதெல்லாம் இருக்கக்கூடாது. கேனாட் எண்ட் வித் அண்டர் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எரர் அடிக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேனாட் கண்டெயின் 2 கன்சிக்யூட்டிவ் அண்டர் ஸ்கோர்ஸ். ஸோ அண்டர் ஸ்கோர்ஸ் வந்து கண்டினியூஸா வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கேனாட் கண்டெயின் ஐஃபன் ஆர் டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க காம்பனன்ட் கிரியேட் பண்றப்போ நீங்க ஐஃபன் போட்டுட்டீங்கன்னா, நேற்று நான் உங்களுக்கு சொன்னல, இங்க நம்ம டிராக் பண்ணி போடுறப்போ அங்க வந்து அது கெபாப் கேஸா வந்து ஷோ ஆகும். அதனால அவங்க அதுக்கு அபாப் கேஸா சேஞ்ச் பண்ணி ஷோ பண்றதால நீங்க ஒரு ஐஃபன் போட்டீங்கன்னா அது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. புரியுதா? ஆல்ரெடி நம்ம போடுற காம்பனன்ட்லாம் இந்த மாதிரி இந்த காம்பனன்ட் நேம் அவங்களாவே சேல்ஸ் ஃபோர்ஸாவே லைக் இந்த கெபாப் கேஸ்ல ஸ்பிட் பண்ணி தான் இங்க ஷோ பண்ணுவாங்க. இப்படிதான் இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் நம்மளோட காம்பனன்ட் நேம்ல வந்து ஐஃபன் போட்டுட்டோம்னா அது வந்து ஒரு கண்டினியூஸ் டபுள் ஐஃபனா இருக்கும். ஸோ அது கரெக்டான ஒரு காம்பனன்ட் நேமிங்கா இருக்காது. ஸோ அது நமக்கு வந்து ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு ஹேண்டில் பண்றதுல ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அதனால இது ஒரு மஸ்டா வந்து போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்க கேட்டீங்களே, ரெங்கா கேட்டாங்க. ஸோ இந்த எல்டபிள்யூசி அதாவது இந்த HTML CSSலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்காங்க. லைட்னிங் வெப் காம்பனன்ட் மேட்ச் வெப் ஸ்டாண்டர்ட்ஸ் வேரெவர் பாசிபிள். HTML ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டாண்டர்ட்ல நீங்க ஃப்ரீ டைம்ல டைம் கிடைச்சா சும்மா போய் பாருங்க. இது வந்து ஒரு காமனான ஜென்ரிக் ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன். இப்படிதான் HTML ஜாவாஸ்கிரிப்ட்லாம் இருக்கும். வேர்ல்ட் லெவல்ல சொல்றேன். இந்த இது வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். லைக் வேர்ல்ட் லெவல்ல வந்து இப்போ ECMAScript அப்படின்ற ஒரு கான்செப்ட் அந்த லெவல் அந்த வெர்ஷன்ல இருக்கு. இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட LWC காம்பனன்ட்டும் இந்த ஸ்டாண்டர்ட் HTML பேட்டர்னோட அலைன் ஆகுது அப்படின்ற மாதிரி இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அங்க யூஸ் பண்ற அந்த W3 ஸ்டில்ல இங்க யூஸ் பண்ற எல்லா HTML டேக்ஸையும் நம்மளால இந்த LWC காம்பனன்ட் குள்ள யூஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாம நம்மளோட ஓன் டேகையும் பில்ட் பண்ண முடியும். அந்த ஓன் டேக் தான் நம்மளோட கஸ்டம் காம்பனன்ட். புரியுதா? அது நான் புரிஞ்சிடும். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் ஓகேவா? ஓகே தான் மேடம். ஓகே. அமிதா இப்பதான் வந்தீங்களா? ஓகே. சரி, ஓகே. இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ டெம்ப்ளேட் டேக் எதுக்கு போடுறோம்? இதான் ரூட் டேக். ஸோ இதை வச்சு தான் ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்றது. ஒரு காம்பனன்ஸ் ஃபைல் சைஸுக்கும் ஒரு சைஸ் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ HTML ஃபைலுக்கு 128 KB நம்மளால அது வரைக்கும் உள்ள கண்டென்ட் எழுதிக்க முடியும். ஸோ இதை தாண்டி நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நீங்க ஒரு டேக் ஓப்பன் பண்றீங்கன்னா அந்த டேக் ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணணும். ஸோ செல்ஃபா வந்து க்ளோஸ் ஆகாது. நம்ம க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணலன்னா அது ஒரு இம்ப்ராப்பரான டேக். அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த HTML ஃபைல்ல பேசிக்கா இதுதான். இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் இப்ப பார்ப்போம். ஓகே. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டேக்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? பேசிக்கா இந்த ஒரு டேக் ஆர் எலமெண்ட் பிஹைண்ட் த சீன் எப்படி அவுட்புட்டா வரும்னா நமக்கு இது ஒரு டேக் ஆர் ஒரு எலமெண்ட் பிஹைண்ட் த சீன் நோட் அப்படின்ற மாதிரி வரும். நோட் அப்படின்னா ஒரு ட்ரீ மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த ட்ரீல நீங்க போடுற ஒரு டேக் ஒரு கண்டென்ட்டையும் லைக் ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரூட் டேக் HTML ஒரு பேஜோட HTML டேக் இருக்கும். அடுத்தது இந்த ஹெட்டர் பார்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த செக்ஷன், அதுக்கு அடுத்தது இந்த செக்ஷன். ஸோ இந்த மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல ஒரு கண்டென்ட்டும் ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் இந்த இடத்துல இந்த டேக்ஸ் எல்லாமே கன்வெர்ட் ஆகி நமக்கு அவுட்புட்டா வருது. அதெல்லாம் ரொம்ப டெப்தா போத்தாது. பேசிக்கா இப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஓகேவா? ஓகே. இப்போ எலமெண்ட் அப்படின்றது இந்த டேக் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றது. இதுக்குள்ள இருக்க இந்த ப்ளூ கலர் இருக்கிற இது பேர்லாம் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க இப்ப படிக்கிறீங்களா W3 ஸ்கூல்ல? இந்த மாதிரி ஒரு டேக்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். சில ஆட்ரிபியூட்ஸ் காமனா நிறைய டேக்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட் வந்து ஒரு ஆட்ரிபியூட் டிவ் டேக்குக்கு சப்போர்ட் பண்ணும். எனக்கு வந்து ஒரு பேராகிராஃப் டேக்குக்கு சப்போர்ட் பண்ணும். பேசிக்கா கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட்டோட பர்பஸ் என்னன்னா ஒரு ஐடென்டிஃபையர் ஹெல்ப் பண்ணும். இந்த டேகுக்கு நான் ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஒரு CSS அப்ளை பண்ணணும்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த டேகை ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பெசிஃபிக்கா நான் ப்ரீவியஸ் அந்த டெமோ செஷன்ல சொல்லியிருப்பேன். ஸ்பெசிஃபிக்கா ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஆட்ரிபியூட் தான் இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட். ஓகேவா? செந்தில் இந்த ஸ்கிரீன் கொஞ்சம் ஜூம் பண்றீங்களா? ரொம்ப குட்டியா இருக்கு.
இப்போ ஓகேவா? ஓகே. ஓகே. ஸ்பெசிஃபிக்கா இந்த கிளாஸை யூஸ் பண்ணி நான் இந்த டேகை நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். எந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுவேன்? ஜாவாஸ்கிரிப்ட்ல. எதுக்கு நான் ஜாவாஸ்கிரிப்ட்ல ஐடென்டிஃபை பண்ணணும்? எனக்கு இந்த கிளாஸ், அதாவது இந்த டேக்ல உள்ள இருக்க கண்டென்ட்ல ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச்னா என்னன்னா, ஒரு ஸ்டைல் சிஎஸ்எஸ் ஆட் பண்றதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு சொல்றேன். ஸோ ரொம்ப கிளியரா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த HTML பேஜ்ல நம்ம டேக்ஸ் மட்டும் தான் போட முடியும். இதை தாண்டி ஒரு எக்ஸ்பிரஷனையோ, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லாஜிக்கையோ, அதாவது அந்த விஷயம்லாம் இந்த இடத்துல நம்ம எதுவுமே எழுத முடியாது. டேக்ஸ் இருக்கும் பை டிஃபால்ட்டா. அந்த டேக்ஸை யூஸ் பண்ணி, இந்த ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான கண்டென்ட்டை போடுவோம். அந்த கண்டென்ட் ஒரு டம்மி மாதிரி ஜஸ்ட் ஷோ மட்டும் தான். ஓகேவா? அது மட்டும் தான் இதுல பண்ண முடியும். ஸோ அதுல எப்படி எவ்வளவு சிம்பிளிஃபை பண்றது தான் இந்த லைட்னிங் காம்பனன்ட் லைப்ரரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னல அந்த விஷயங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட், நான் எனக்கு வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் போடணும். ஒரு இந்த பேஜ்ல நான் இந்த இடத்துல ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து எனக்கு போடணும். இதுதான் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா, இதை நீங்க HTML டேக் யூஸ் பண்ணி எப்படி போடுவீங்க? இப்போ HTML நீங்க ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்கல்ல, பார்த்திருப்பீங்க. அதை யூஸ் பண்ணி எப்படி போடணும்னா எப்படி போடுங்க? ஏதாவது ஐடியா யாராவது? ஸோ பேசிக்கா உங்களுக்கு என்ன நீடுனா இன்புட் பாக்ஸ் அப்படின்றத போடணும். இதான் ரெக்குவயர்மெண்ட். ஸோ HTML அப்படின்றது எனக்கு அது நான் இன்புட் பாக்ஸ் ஒர்க்லாம் ஆக தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. அவுட்புட்டா பேஜ்ல வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் வேணும். அப்போ எனக்கு என்னன்னா HTML இன்புட் அப்படின்ற ஒரு டேக் மேபி இருக்கலாம். அந்த டேக் யூஸ் பண்ணி நான் நல்லா போட முடியும். ஸோ இருக்கா? இதை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் இங்க பேஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இப்போ எனக்கு 2 இன்புட் பாக்ஸ் வந்துருச்சு. சரிதா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னா, இந்த டேக்ஸ் மூலியமா தான். நான் ஃபார்ம்னு ஒரு டேக் இருக்கு. இந்த டேக் உள்ளதான் இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இதுல வந்து நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அப்போ நான் இன்புட் பாக்ஸ்க்கு ஒரு லேபிள் வைக்கணும். அப்போ லேபிள் அப்படின்றதுக்கு ஒரு டேக் இருக்கு. இந்த டேகை கால் பண்ணி அந்த லேபிளோட என்ன லேபிள் நமக்கு தேவையோ அதை நம்ம இங்க கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா, அடுத்தது வந்து இன்புட் பாக்ஸ் தெரியறதுக்கு இன்புட்னு ஒரு டேக் இருக்கு. ஓகேவா? இதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது. ஸோ இப்போ ஒரு இன்புட் பாக்ஸ்க்கு நான் ஒரு 4 லைன் கோட் எழுத வேண்டியதா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, Salesforce நமக்கு காம்பனன்ட் லைப்ரரி கொடுக்குறாங்க. இதே இன்புட் பாக்ஸை இதே இன்புட் பாக்ஸை நான் வந்து காம்பனன்ட் லைப்ரரி காம்பனன்ட் யூஸ் பண்ணி போடுறேன். லைட்னிங் இன்புட் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. ஸோ இந்த இன்புட் பாக்ஸ் வந்துருச்சா? இந்த இன்புட் பாக்ஸ் வர்றது மட்டும் இல்லாம சேல்ஸ்ஃபோர்ஸோட ஒரு ஒரு தீம், ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஒரு சேல்ஸ்ஃபோர்ஸ்ல ஒரு இன்புட் பாக்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த பார்டர் பாக்குறீங்க, அந்த ரேடியஸ் கரெக்டா இருக்கும், டெக்ஸ்டோட சைஸ் கரெக்டா இருக்கும். ஸோ நேமிங், லாங் இது எல்லாமே இருக்குல்ல. அப்போ இது எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் தேவை. நான் வந்து இதை உட்காந்து 4 லைன் கோட் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இன்புட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த 2 இன்புட் பாக்ஸும் நார்மல் HTML பில்ட் பண்ணிருக்கேன். பட் சேல்ஸ்ஃபோர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அலைன் ஆகல. நான் அப்படி சேல்ஸ்ஃபோர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அலைன் ஆகாம பண்றது வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம எம்பெட் பண்றோம். அப்போ அதோட அலைன் ஆகணும். அப்பதான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அப்போ இதுக்கு நான் சேஞ்ச் பண்ணணும். உட்காந்து தனித்தனியா உட்காந்து கிளாஸ் எழுதணும். என்னால நார்மலா இந்த HTML யூஸ் பண்ணி இதே மாதிரி கொண்டு வைக்க முடியும். பட் நிறைய எழுதணும். இந்த வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இவங்க கொடுத்துருக்க டெக்ஸ்ட் படி இந்த டெக்ஸ்ட்டை நான் கொண்டு வரணும். இந்த இன்புட் பாக்ஸோட கார்னர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரேடியஸ் கம்மி பண்ணலாம். அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணும். நிறைய லாட் ஆஃப் கோட் ஒர்க். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா உட்காந்து டெவலப் பண்றதை விட, ஸோ இந்த மாதிரி ஒரு காமனான திங்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, Salesforce காம்பனன்ட் லைப்ரரி அப்படின்னு ஒரு கான்செப்டை கொடுத்து நானே உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்குறேன். அதாவது கொடுக்குறேன், நீங்க ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணி மட்டும் டெவலப் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த லைட்னிங் காம்பனன்ட் அப்படின்றது ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது, நம்ம ஜஸ்ட் இந்த ஆட்ரிபியூட்டை மட்டும் பாஸ் பண்ணா, இப்போ நமக்கு இந்த காம்பனன்ட் இந்த லைட்னிங் இன்புட் யூஸ் பண்ணி லேபிள்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதில் நான் நேம்னு வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு நீங்க யூஸ் பண்றப்போ நீங்க அங்க இமெயில் வச்சுக்கன்னா இமெயில் வச்சுங்கன்னா அந்த இடத்துல இமெயில் வரும். அது வந்து என்ன டைப் ஆஃப் இன்புட், ஒரு டெக்ஸ்டா இல்ல நம்பரா, நீங்க அதுல என்ன டைப் ஆஃப் இன்புட்டா போட போறீங்களோ அந்த டைப்பை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த இன்புட் காம்பனன்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ பிஹைண்ட் த சீன் நீங்க இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, அவங்களும் இந்த இன்புட் டேக்ஸை வச்சு தான் பில் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு பில் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான்.
பாத்தீங்கன்னா இதான் நம்மளோட இன்புட் டேக் போட்டது. இதை ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லைட்னிங் இன்புட் டேக், லேபிள் டேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, டிவ் டேக், இன்புட் டேக்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அவங்க சிம்பிளிஃபை பண்றதுக்காக பில்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு இன்புட் ஒரு யூஐ தேவையோ நான் அந்த இடத்துலலாம் இந்த லைட்னிங் இன்புட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் இது ரீயூசபிலிட்டி. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த எல்டபிள்யூசியோட கான்செப்டே மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா ரீயூசபிலிட்டி பண்ணணும். ஸோ வந்து ரிப்பிட்டேட்டிவா நிறைய விஷயங்கள் எழுதக்கூடாது, சிம்பிளிஃபையா எழுதணும். ஸோ அது வந்து சேல்ஸ் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களும் இந்த கான்செப்ட்ல தான் போறாங்க. நம்மளும் வந்து இதே ஃப்ளோல தான் நம்மளும் போகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இது அவங்களோட காம்பனன்ட், ஓகேவா? இதே மாதிரி நீங்க ஒரு காம்பனன்ட் பில்ட் பண்றீங்க. இந்த இந்த இதுல வந்து ஒரு செட் ஆஃப் கோட் போட்டு கண்டென்ட் வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே விஷயம் வந்து இன்னொரு டீம், உங்களோட ஆஃபீஸ்ல இன்னொரு டீம்ல இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் தேவைப்படுது அப்படின்னா, இந்த காம்பனன்ட்டை நீங்க ஜென்ரிக்கா டெவலப் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த காம்பனன்ட்டை கொடுக்கலாம். அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க தனியா டெவலப் பண்ற டைம் வந்து இங்க லெஸ் ஆகுது. ஸோ ஸோ பேசிக்கா இந்த எல்டபிள்யூசியோட பர்பஸ் வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஜென்ரிக்கா டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சா ஏதாவது டவுட் இருக்கா? செந்தில் எனக்கு ஒரு டவுட். இப்போ அந்த div கிளாஸ் யூஸ் பண்ணாமே நம்ம போடலாம்ல HTML கோட்? இது அதாவது இந்த கிளாஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த ஹலோ வேர்ட் வந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கா. இந்த கிளாஸ் யூஸ் பண்ணதால தான் எனக்கு வந்து அந்த தள்ளி வந்திருக்கு. நான் கிளாஸை எடுத்து விட்டுட்டு மறுபடியும் அப்ளை பண்றேன். எனக்கு அந்த ஸ்பேஸ் வந்து இப்போ கம்மி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அந்த ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு. நான் அதனால ஒரு கிளாஸ் ஆட் பண்ணி அதுக்கான ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணேன். ஸோ பேசிக்கா இந்த HTML-ஓட ஃபைல் வந்து டேக்ஸும் நமக்கு தேவையான கண்டென்ட், நெக்ஸ்ட் வந்து அந்த டேக் ஒரு எலமெண்ட்டை நான் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும், எப்படி ரெண்டர் பண்ணணும் அப்படின்ற டெஃபினிஷன்ஸ் தான் இந்த ஆட்ரிபியூட்ஸ். அது வந்து ஒரு சிஎஸ்எஸ் சேஞ்சா இருக்கலாம், இல்ல வந்து இந்த டேக்ல இருக்க இந்த கண்டென்ட்டை நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல அக்சஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ற ஒரு ஆட்ரிபியூட்டா இருக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ பேசிக்கா அந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் வந்து இந்த டேகுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு சில ஹெல்ப் பண்ற ஒர்க்கர்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஆட்ரிபியூட்டும் ஏதாவது ஒரு ஹெல்ப்பை வந்து இந்த டேகுக்கு பண்ணும். டேக் ஆர் எலமெண்ட். டேக்ன்றது ஸ்பெசிஃபிக்கா இதை மட்டும் மீன் பண்றது. எலமெண்ட் அப்படின்றது இந்த ஹோல் திங்கை வந்து மீன் பண்றது. இந்த வேர்ட்ஸ்லாம் கிளியரா போடுது. ஆட்ரிபியூட் அப்படின்றது லைக் வந்து இந்த ப்ளூ கலர்ல இருக்க திங்ஸ். ஸோ ஆட்ரிபியூட்கான வேல்யூ அப்படின்றது இந்த ரைட் சைட்ல கோட்ஸ்ல கொடுக்கறது. ஸோ இப்போ நான் சொன்ன கான்செப்ட் காமன். இந்த காமன் கான்செப்ட் அப்ளிகபிள் டு ஆல் HTML டேக்ஸ். எல்லா டேக்ஸுக்கும் இதுதான் ஒரு காமனான திங். ஒரு டேகும் டிஃப்ரெண்ட் அவுட்புட்டை கொடுக்கும், அவ்வளவுதான். இப்போ இந்த லைட்னிங் இன்புட் அப்படின்றது ஒரு டேக், ஒரு எலமெண்ட், ஓகேவா? மேல இருக்க இந்த லேபிளும் ஒரு டேக், ஒரு எலமெண்ட். பட் லேபிள் டேக் நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணிருக்குன்னா ஒரு லேபிள் ப்ரொவைட் பண்ணிருக்கு. இது என்ன ப்ரொவைட் பண்ணிருக்கு அப்படின்னா எனக்கு ஹோல் ஒரு இன்புட் பாக்ஸையே ப்ரொவைட் பண்ணிருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். புரியுதா? ஓகே. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ, ஓகே தான். ஓகே. ஸோ இப்போ புரியுதா? அங்க யூஸ் பண்ற HTML தான் யூஸ் பண்றோம். ஸோ நீங்க HTML பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேக் இருக்காது. ஏன்னா இது நம்மளோட கஸ்டம் டேக், கஸ்டம் எலமெண்ட். நம்ம பில்ட் பண்ணது. நம்பனா நான் என்ன சொல்ல வரேன்னா Salesforce தான் பில்ட் பண்ணிருக்கு. பட் வந்து ஜென்ரல் நான் சொல்றது புரியுதா? வெப் ஸ்டாண்டர்ட்ல இருக்க காமன் HTML கிடையாது. Salesforce கம்பெனில இருக்க ஸ்பெசிஃபிக்கான ஒரு கஸ்டம் HTML. இதே மாதிரி நீங்க ஒரு இண்டிவிஜுவலா நீங்க ஒரு HTML கஸ்டம் ஒரு டேக் வந்து பில்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் இப்போ நம்ம பில்ட் பண்ற இந்த காம்பனன்ட். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன்னா இன்னொரு HTML LWC காம்பனன்ட் கிரியேட் பண்றேன். LWC காம்பனன்ட். இது இன்னொரு காம்பனன்ட், ஓகேவா? திஸ் இஸ் பேரண்ட் காம்பனன்ட் அப்படின்னு வச்சுட்டேன். இப்போ நான் இந்த கண்டெய்னர் காம்பனன்ட்ல நான் என்ன பண்ணலாம்னா என்னால அந்த பேரண்ட் காம்பனன்ட்டை கால் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி கால் பண்ணோம்னா சி டேக் LWC ஸோ இன்னொரு காம்பனன்ட்டும் இங்க ஒரு டேக் மாதிரி தான், இங்க ஒரு எலமெண்ட். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காம்பனன்ட். இந்த HTML ஃபைலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டேக், அவ்வளவுதான். அது உள்ள நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதை நம்ம அப்படியே ஷோ பண்ணும். ஓகேவா? இப்போ இதுல நான் இந்த பேரண்ட் காம்பனன்ட்ல என்ன வச்சிருக்கேன், ஜஸ்ட் ஒரு
div டேக் போட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த பேரண்ட் காம்போனன்ட்ட நான் டைரக்டா என்ன பண்றேன்னா, இந்த கண்டெய்னர் காம்போனன்ட்ல ஒரு பிளேஸ்ல கால் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஓகேவா? அதாவது இந்த லைட்னிங் இன்புட்டுக்கு அப்புறம் இங்க கால் பண்ணியிருக்கேன். நான் இந்த பேரண்ட் காம்போனன்ட்ட இஸ் எக்ஸ்போஸ்டு ட்ரூ எதுவுமே பண்ணல. இது வந்து ஜஸ்ட் ஒரு கண்டென்ட். இத நான் டெப்ளாய் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்திருக்கா? திஸ் இஸ் த பேரண்ட் காம்போனன்ட். அப்ப நீங்க இந்த அவுட்புட் வைஸ்ல பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரே இடத்துல எல்லாமே போட்டிருக்க மாரி இருக்கும் லைனா. பட் பிஹைண்ட் தி சீன் கோட் லெவல்ல பாத்தீங்கன்னா, இது ஒரு வேற காம்போனன்ட். அ இது வேற காம்போனன்ட். இது ஒரு இந்த பேரண்டோட லைக் வந்து இது ஒரு சைல்டா அப்பெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி ஒரு யூஐ வேணாலும் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸை பில்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு காம்போனன்ட்குள்ள நம்ம வந்து கால் பண்ணிக்க முடியும், பிரேக் டவுன் பண்ணிக்க முடியும். இதுதான் எல்டபிள்யூஸோட ஒரு லைக் ஒரு காம்போனன்டைஸ்டா இருக்கிறதுக்கான ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ வந்து அந்த சி டேஷ் எல்டபிள்யூசி வந்து டேகுங்களா அது? இது ஒரு டேக். அதாவது ஒரு HTML ஃபைலுக்குள்ள இந்த மாதிரி நீங்க என்ன என்ன போட்டாலுமே அது எல்லாமே டேக். ஓகேவா? இது ஒரு டேக், இது ஒரு டேக். டேக்ன்றது ஒரு ஜென்ரலான ஒரு நேம். HTML இருக்க இந்த மாதிரி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி போட்டா அது ஒரு டேக். ஓகேவா? லைட்டா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிடும் போக போக. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப அட்வான்ஸாலாம் யோசிக்க தேவையில்ல. HTML ஃபைலுக்குள்ள எனக்கு டேக்ஸ் இருக்கும். அந்த டேக் வந்து டேகோட பர்பஸ் என்ன? ஜென்ரலான டேகோட பர்பஸ் வந்து நான் நினைக்கிற கண்டென்ட்ட எனக்கு வந்து ஒரு வெப் பேஜ்ல அவுட்புட்டா கொடுக்கும். ஓகேவா? அது ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டா இருந்தா டெக்ஸ்ட், டிவ் டேக், பேராகிராஃப் டேக் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் நினைக்கிற கண்டென்ட் வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் அப்படின்னா, இன்புட் பாக்ஸ்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேக் இருக்கு அப்படின்ற மாதிரி. இல்ல நான் நினைக்கிற கண்டென்ட் ஒரு கஸ்டம் கண்டென்ட். அதாவது ஒரு பெரிய கண்டென்ட். அந்த கண்டென்ட்டே நான் தான் டிஃபைன் பண்ணேன். நானே இப்போ இன்புட்ன்றது ஒரு ஜென்ரிக்கான விஷயம் கரெக்ட்டா? எல்லாருக்குமே இன்புட் பாக்ஸ் அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஒரு இந்த யூசர் இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு ஜென்ரிக்கான இப்ப போட்டிருக்கோம் 2 இன்புட் பாக்ஸ் ஒரு 3 இன்புட் பாக்ஸ் கீழ கண்டென்ட் போட்டிருக்கோம். இந்த பார்ட்ட மட்டும் அப்படியே எடுங்களேன். இது வந்து ஒரு ஜென்ரிக்கான யூசர் இன்டர்ஃபேஸா? இது யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம டெஸ்டிங்காக நம்ம போட்டது. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு இதுவே நான் ஜென்ரிக்கா மாத்தணும், நிறைய பேருக்கு தேவைப்படுதுன்னா, நான் இத ஒரு காம்போனன்ட்டா பில்ட் பண்ணி நான் இந்த மாதிரி போட்டுருவேன். அது எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுவேன், குடுப்பேன். யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் லைட்னிங் இன்புட் அப்படின்றது ஒரு ஜென்ரிக்கான விஷயம் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே பேக்ரவுண்ட் வந்து இந்த ஒயிட் கார்டு இல்லையா? நான் இப்போ குயிக்கா ஒயிட் கார்டு ஆட் பண்ணலாம். எனக்கு ஒயிட் கார்டு தேவை. டல்லா இருக்கு. இந்த பாட்டுக்கும் நல்லாவே இல்ல பார்க்க. ஓகேவா? நான் குயிக்கா என்ன பண்ணலாம்னா லைட்னிங் எனக்கு ஒரு விஷயம் அந்த ஒயிட் கார்டு ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்றேன்? அதுக்கான டேக் இங்க போடுறேன். LWC கார்டு. அப்போ இந்த கார்ட் டேக ப்ராப்பரா ஓபன் பண்ணி ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன கோல்னா இந்த எல்லா கண்டென்ட்டுமே அந்த கார்டுக்குள்ள இருக்கும். அப்போ இந்த கார்ட நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே போட்டுட்டு கடைசியா க்ளோஸ் பண்ணணும். புரியுதா? இந்த கார்ட் டேக்குள்ள இந்த எல்லா கண்டென்ட்டும் இருக்கு. என்ன ஆர்டர்ல போட்டிருக்கனோ அந்த ஆர்டர்ல அது ரெண்டர் ஆயிருக்கும். இப்போ நான் இத டெப்ளாய் பண்றேன். இப்போ எனக்கு அந்த கார்டு வந்துருச்சா? இது Salesforce எக்ஸ்பீரியன்ஸ். நான் இத சிம்பிளா ஒன் லைன்ல முடிச்சுட்டேன் இந்த கார்டு போடுறதுக்கு. பட் இந்த காம்போனன்ட்டோட லைப்ரரி ஹெல்ப் இல்லன்னா, நீங்களா அந்த கார்ட பில்ட் பண்ணலாம். பட் நெறைய கோட் தேவைப்படும். நெறைய அட்ஜஸ்ட்மென்ட் தேவைப்படும். சோ இங்க எப்படி லெஃப்ட் சைடுல கொஞ்சம் கேப் விட்டுட்டு கார்டு வந்திருக்கு. பட் நம்ம போட்டோம்னா நம்ம தான் அத ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணாம நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த Salesforce. சோ அத லெவரேஜ் பண்ணணும். அந்த ஹெல்ப் பண்றது எப்படி இருக்கணும்னா, இந்த HTML ஃபைல்ல அலைன் ஆகணும். HTML ஃபைல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்? டேக் மட்டும் தான் போட முடியும். அதே மாதிரி டேக் ஸ்ட்ரக்சர்ல ஒரு பில்ட் பண்ணி ராப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா. இங்க வர 10 லைன் கோட நான் ராப் பண்ணி ஒரு காம்போனன்ட்டா நான் இங்க கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். இத நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே கான்செப்ட் தான். இன்புட்க்கு சொன்ன மாதிரி தான். லைட்னிங் கார்டு நம்ம கால் பண்ணது இந்த லைன் மட்டும் தான். ஆனா அவங்க பாருங்க, நான் இந்த கார்டு காம்போனன்ட்குள்ள நிறைய கோடு பிகின் தி சீன் இருக்கும். டிவ்வா போட்டிருப்பாங்க. இந்த டிவ் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஹெட்டர்னு ஒரு டேக் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா டைட்டில் அப்படின்ற ஒரே ஒரு அட்ரிபியூட்டை மட்டும் கால் பண்ணிட்டு பாஸ் பண்றேன்னா இந்த காம்பனன்ட் எல்லா வேலையுமே அதுவா பார்த்துக்கும் இந்த சென்ஸ் இப்போ எப்படி நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு காம்பனன்ட் அதே மாதிரி அவங்க அதை பில்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த காம்பனன்ட்டோட பர்பஸ் என்ன? கார்டு கார்டு வந்து ரிவீல் பண்றது தான் இந்த காம்பனன்ட்டோட பர்பஸ். லைட்னிங் கார்டு அப்படின்றதுனா இதுல வந்து இந்த ஒயிட் கலர்ல தெரியறது தான் இந்த காம்பனன்ட்டோட பர்பஸ். அதை தாண்டி அது எதுவும் பண்ணாது. புரியுதா?
இது ஓகே. இப்ப கார்டுக்கு பதிலா எனக்கு வந்து பேக்கிரவுண்ட்ல வேற கலர்ஸ் வேணும் அப்படின்னா, அது ஆ, என்ன? இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த வேற கலர் வேணும்னா, நம்ம இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஒரு கிளாஸ் அப்ளை பண்ணி, ஸ்டைல் அப்ளை பண்ணி, வேற ஏதாவது அப்ளை பண்ணலாம். இப்ப நான் அப்ளை பண்றேன். கிளாஸ் ஸ்டைல் கிளாஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிட்டேன். இப்ப நான் ஸ்டைல் கிளாஸ் சிஎஸ்எஸ் போடணும்னா, இங்க ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் போடணும். அது வந்து இதே அ இந்த காம்போனன்ட்டோட நேம்ல கரெக்ட்டா இருக்கணும். இப்போ நான் இன்னும் சிஎஸ்எஸ் எப்படி எழுதுறதுலாம் சொல்லல. மேபி ஜெனரலா நீங்க படிச்சிருப்பீங்க. இதுலயும் அதே மாரி தான் எழுதுறது. ஸ்டைல் கிளாஸ் ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதெல்லாம் சிஎஸ்எஸ்ல இருக்கு. இப்ப HTML டாக்ஸ் எப்படி படிக்கிறீங்க? அதே மாதிரி சிஎஸ்எஸ் நெறைய இருக்கும். இப்போ பேக்கிரவுண்ட் கலர் அப்படின்னு குடுத்துட்டு, அ ஓகே. சும்மா கிரீன் குடுப்போம். அப்ளை ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே. ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். இது அவங்களோட காம்போனன்ட் இல்லையா? இந்த இடத்துல வந்து அந்த சிஎஸ்எஸ் அப்ளை ஆகல. இங்க வார்னிங் காட்டுது. வேற ஏதாவது கலர் அப்ளை பண்ணுவோம். ஆக்சுவலா இது ஒரு சில விஷயங்கள் அப்ளை பண்ண முடியாது. சோ அப்போ இந்த மாரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கார்டே பத்தல. உங்களுக்கு நீட் இருக்கு, பேக்கிரவுண்ட்ல தேவைப்படுதுன்னா, இந்த கார்ட் காம்போனன்ட் நம்மளா பில்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ எப்படி Salesforceல ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அவங்க இவ்வளவு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ட தாண்டி உங்களுக்கு ஒரு ஒரு டேட்டாவ ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் தேவைப்படுது உங்க பிசினஸ்க்கு. அப்படின்னா, நீங்க ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் Salesforce குடுத்திருக்காங்க. ஓகேவா? அதே மாரி தான். இப்போ LWCல நீங்க ஒரு யூஐ பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபிட் பண்ண ட்ரை பண்ண பார்க்கணும். பண்ண முடியலையா? அதே கார்ட் காம்போனன்ட்ட நீங்க பில்ட் பண்ணணும். த்ரூ HTML வச்சு. ஓகேவா? இதுதான் டெவலப்மென்ட். இப்படி தான் நம்ம ப்ரொசீஜர் பண்ணணும். இப்ப இதுல அப்ளை ஆகல. மேபி இந்த ஸ்டைல நான் வந்து இந்த கிளாஸ்க்கு வந்து வேற விதமா என்ன பண்ணலாம்னா, div ஒரு நிமிஷம் ஏன் அப்ளை ஆகலன்னு பார்க்கிறேன். சரி ஓகே. ஒரே நிமிஷம். ஏதோ டிப்ளாய் ஆகல. நம்ம இந்த போட்ட div டேக்கே இங்க வரல. என்னன்னு பார்க்கிறேன். சரி ஓகே. சம்திங் ஏதோ ஏதோ ஒரு விஷயம் பிளாக் பண்ணியிருக்கு. நான் உங்களுக்கு ஸ்டைல்ஸ் கிளாஸ் எடுக்கிறப்போ நான் சொல்றேன். இது என்னோட ஆர்க்ல இருக்க ப்ராப்ளம். இந்த மாரி இது வரக்கூடாது. இது வந்ததுனால உங்களுக்கு தெரியுதா? நான் அப்ளை பண்ண கலர் வந்து இது அப்ளை ஆகல. ஓகேவா? நான் ஏதோ ஒரு ஃபஸி நான் வந்து சார்ட் அவுட் பண்ண சொல்றேன். ஸோ ஓகே. பேசிக்கா நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? நான் அத எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். அ நம்மளோட ஓன் ஸ்டைல்ஸ டிஃபைன் பண்ணி நமக்கு தேவையானபடி எப்படி வேணாலும் நம்மளோட யூஐய மாத்திக்க முடியும். ஓகேவா? ஸோ இதிலயே சப்போர்ட் ஆகணும். அது ஏதோ ஃபஸியா இருக்கு. ஓகேவா? அ பண்ண முடியலன்னா நம்மளோட ஓன் டாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். நீங்க காம்போனன்ட்டோட லைப்ரரி ஃபைல ஓப்பன் பண்ணீங்கன்னா,
எதெல்லாம் சப்போர்ட்டட் அப்படின்ற மாதிரி. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு காம்பனன்ட் எடுத்து அது எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்னு சொல்றேன். லைட்னிங் கார்டு எடுத்துப்போமே. ஒரு காம்பனன்ட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கான டாக்குமெண்டேஷன், ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? டாக்குமெண்டேஷன்ல என்ன இந்த காம்பனன்ட் பண்ணுது, லைட்னிங் கார்ட் இஸ் யூஸ்டு டு அப்ளை a ஸ்டைலிஷ்ட் கண்டெய்னர் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல என்ன இருக்கும்னா, நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு காம்பனன்ட்டுக்கும் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ்னா அந்த காம்பனன்ட் ஒர்க் ஆகிறதுக்கான பிஹேவியர்ஸ் வந்து ஒரு ஆட்ரிபியூட் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நான் டைட்டில் ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்தேன். இந்த டைட்டில் ஆட்ரிபியூட்டோட பர்பஸ் என்னன்னா, ஒரு டைட்டில் எனக்கு அந்த கார்டுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல தெரியுதா? நான் என்ன டைட்டில் கொடுத்துருக்கணும், அந்த டைட்டில ஒரு போல்டு ஃபார்மட்ல ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. இது பை டிஃபால்ட் இந்த லைட்னிங் கார்டோட டைட்டிலோட பிஹேவியர். ஓகேவா? இப்போ அதே மாதிரி லேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த லேபிள் என்னன்னா, இந்த லேபிள் ஆட்ரிபியூட்டை போட்டோம் அப்படின்னா ஒரு அசிஸ்டிவ் லேபிள் மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து நீங்க நிறைய வெப்பேஜ்ல இப்படி ஹோவர் பண்ணீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு லேபிள் வரும். ஒரு நிறைய விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஹோவர் பண்றப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ தெரியுதா? கரோசல் இமேஜ் அப்படின்ற மாதிரி இது ஹோவர் பண்றப்போ அதோட இன்ஃபர்மேஷனை ஷோ பண்றது. ஸோ இதெல்லாம் என்னன்னா இந்த வெப்சைட்டை வந்து டிசேபிலிட்டி பர்சன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, கண்ணு தெரியாதவங்க, இல்லை கண்ணு கொஞ்சம் கம்மியா இருக்கவங்க, அந்த மாதிரி பர்சன்ஸுக்கும் அலைன் ஆகிற மாதிரி தான் ஒரு வெப்பேஜ் பில்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சில விஷயங்கள் ரீடபிலிட்டி, ரீட் பண்ணி ஒரு விஷயத்த ஹோவர் பண்ண லவுடா சொல்றது, இதை கிளிக் பண்ணா கொஞ்சம் பெருசா தெரியறது, கலர் வந்து கான்ட்ராக்ட்ஸ் மாத்தி பண்றது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ஒரு காம்பனன்ட்டுமே சேல்ஸ்ஃபோர்ஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஜென்ரிக்கா இருக்கும். அதே மாதிரி இந்த ஐகான் நேம் அப்படின்றது எனக்கு வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பேஜ்லயுமே ஒரு ஐகான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த டைட்டில் பக்கத்துல ஒரு ஐகான் வைக்கணும் எனக்கு அப்படின்னா ஒரு ஐகான் நம்ம வச்சுக்கலாம். எப்படின்னா இப்போ இந்த லேபிள் இந்த டைட்டில் பக்கத்துல ஒரு ஐகான் தெரியுதா? இது ஐகான் லேபிள் அப்படின்றது சேல்ஸ்ஃபோர்ஸ்ல நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஒரு ஸ்டாண்டர்ட் காமனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதே எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் ஒரு கஸ்டம் யூஐ பில்ட் பண்றப்ப வேணும்னா நான் அந்த ஐகான் நேமை கொடுத்தேன்னா நீங்க உங்களுக்கு அந்த ஐகான் வந்துடும். நிறைய ஐகான் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸா கொடுத்துருப்பாங்க. நம்மளோட யூஸ் கேஸுக்கு ஒரு விஷயத்த தேடுறோம் அப்படின்னா அதை வந்து இங்க பார்க்கலாம். இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஓன் காம்பனன்ட் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேட்க நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பட் கான்செப்சுவலா ஒரு 2-3 காம்பனன்ட் எப்படி யூஸ் பண்ணணும் ஸ்பெசிஃபிக்கா புரிஞ்சிருச்சுன்னா எல்லாத்துக்குமே அதே பிஹேவியர் தான். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இப்போ ஓரளவுக்கு இந்த HTML ஃபைல்ல எப்படி எழுதணும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இன்னைக்கு வந்து இந்த HTML ஃபைல்ல HTML டாக்ஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணாலும் சரி, லைட்னிங் காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணாலும் சரி, எப்படியாவது நிறைய கண்டென்ட் இங்க வந்து நீங்க பில்ட் பண்ணுங்க. அது அந்த HTML பிஹேவியர் ஒர்க் பண்ண தேவையில்ல, ஜாவாஸ்கிரிப்ட் அதெல்லாம் எதுவும் எழுத தேவையில்ல. அவுட்புட்டை மட்டும் போட்டு ஷோ பண்ணுங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஃபார்ம் டாஸ்க் போடுங்க. ஓகேவா? ஒரு கார்டு போட்டு அந்த கார்டுல ஃபார்ம் இருக்கணும். ஃபார்ம்ல வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், லைக் வந்து இன்னும் 2 இன்புட், ஏஜ் ஆர் வேற ஏதாவது ஜெண்டர், அந்த மாதிரி ஒரு 6 இன்புட் பாக்ஸ் போட்டுட்டு கீழே வந்து லாஸ்டா ஒரு சேவ் அப்படின்ற ஒரு பட்டன் வைங்க. ஸோ இந்த யூஐயை வந்து நீங்க போட்டு கொண்டு வாங்க. எப்படி ட்ரை பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு வந்து நீங்க லைட்னிங் காம்பனன்ட் லைப்ரரிலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. மேபி அதெல்லாம் டவுட்டா நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே ஓகே. ஸோ மற்றபடி எல்லாருக்கும் இது செட் ஆகி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? விஎஸ் கோடு ஆத்தரைஸ் ஆகிறதுல எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த மாதிரி பேசிக்ல ஏதாவது ப்ராப்ளம்னா இல்லை சேவ் ஆகல புரியல அப்படின்னா சொல்லிடுங்க. ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சு அப்படின்னா தான் நம்ம வந்து போக போக கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். கொஞ்சம் டெய்லி பேசிஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். டெய்லி கன்சிஸ்டன்ட்டா நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரே டைம்ல இப்போ இந்த டாஸ்க்கை ஃபாலோ பண்ணாம இல்லை வந்து ஒரே டைம் நீங்க படிக்க நினைச்சீங்கன்னா ஓவர்வெல்மிங்கா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு நான் இதை கத்துக்கிட்டேன், இதை படிங்க, அது போதும். ஓகேவா? இதுல நிறைய விஷயங்கள் நான் பண்ணுவேன், நிறைய விஷயங்கள் சொல்லுவேன், அதெல்லாம் வந்து மறந்துறேன். இப்போதைக்கு இந்த HTML ஃபைல் உங்களுக்கு தெரியுதா, கிளியரா இருக்கா? டாக்ஸ்னா என்னன்னு தெரியுதா? ஒரு விஷயத்த போட்டா ஒரு அவுட்புட் உங்களால கொண்டு வர முடியுதா? அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு டேக் இல்லை ஒரு விஷயத்த நீங்க பாக்குறப்போ நான் ஒரு ஃபார்மேட்ல எப்பயுமே படிப்பேன். அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லைட்னிங் கார்டு அப்படின்ற ஒரு டேகை நான் இங்க போட்டிருக்கேன். நீங்களும் இதை ஜஸ்ட் ஒரு இடத்துல போய் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணி போடாம இதை வந்து ஏன் இதை அப்படி போட்டிருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் வாட் அப்படின்ற கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குதான் பாருங்க. அடுத்தது வந்து அது என்ன தெரிஞ்சிருச்சு, லைட்னிங் கார்டு அப்படின்னா ஒரு கார்டு வரும்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அதை எப்படி போடணும் அப்படின்றது. அந்த டைம்ல தான் நீங்க அதை அந்த காப்பி பேஸ்ட் பண்றீங்களோ எடுத்து போடுறீங்க.
அப்போ போட்டுட்டு அது அவுட்புட்டா வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹவுன்ற கொஸ்டின் ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஏன் இதை இப்படி போடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் இந்த வாட் ஹவு ஓரளவுக்கு உங்களுக்கு 100% ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஒய் வந்து கண்டிப்பா 100% ஆன்சர் கிடைக்காது. ஓரளவுக்கு 50% ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இதுதான் கான்செப்ட். இதனால இது இப்படி போட்டிருக்காங்க. ஓகே. ஏன் நான் இப்ப இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேனே. இது ஒரு கார்டு, இது ஒரு டேக். ஸோ HTMLனாலே டேக் இப்படிதான் இருக்கும். அதனால இது இப்படி போட்டிருக்காங்க லைட்னிங் கார்டு. அதுல டேக் பக்கத்துல ஒரு ஆட்ரிபியூட் இருந்துச்சுன்னா அந்த ஆட்ரிபியூட் வந்து இந்த டேகுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பர்சன் மாதிரி. அதனால இது இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஜெனரலைஸ்டு ஃபார்மட்ல டேக்னா இப்படிதான் இருக்கும். இதை தாண்டி நான் இதை வேற மாதிரி போட்டேன்னா இந்த HTML ஃபார்மட்டுக்கு என்னால அலைன் ஆகாது. அதனால இது டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஒய்ன்ற கொஸ்டின் ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எந்த இடத்துல கார்டு போடணும் ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களுக்கு இந்த லைட்னிங் கார்டு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், டக்குன்னு என்ன பண்ணலாம், லைட்னிங் காம்பனன்ட் லைப்ரரியில போயிட்டு ஓகே லைட்னிங் டேக் போடலாம். அந்த லைட்னிங் டேக்ல இப்போ லைட்னிங் கார்டு தெரிஞ்சிருச்சு. அந்த கார்டுல என்னெல்லாம் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண முடியும், அந்த கார்டுல எப்படிலாம் அவுட்புட் காட்ட முடியும் அப்படின்றது தான் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ அந்த இப்போ இன்னைக்கு கார்டு போட்டீங்க, நாளைக்கு வந்து அந்த கார்டையே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொல்லி ஒரு ரெக்யர்மெண்ட் வருது கேட்கறாங்க, இல்ல ஒரு டாஸ்க் மாதிரி வருதுன்னா ஓகே அந்த இப்போ கார்டு தெளிவாயிடுச்சு. அதுல இருக்க ஆட்ரிபியூட்ஸ் வச்சு நம்ம எதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி நீங்க லேர்ன் பண்ணலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் லேர்ன் பண்ண முடியும். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதுல? இந்த கான்செப்ட் நீங்க எல்லா விஷயத்துலயும் அப்ளை பண்ணீங்கன்னா எந்த எந்த ப்ரோக்ராமிங் எது படிச்சாலுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இதை ஏன் நான் ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணேன்னா இது இப்பலேருந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது ஈஸியா இருக்கும் படிக்கிறது எல்லாமே. ஓகேவா? ஓகே. ஓகே. வேற ஏதாவது டவுட் இல்லைன்னா wrap it up. இப்போ எனக்கு ஒரு டவுட் வந்து இப்போ நம்ம நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் இதெல்லாம் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்து எனக்கு அடுத்தது வரணும்னா அது எப்படி நம்ம பண்றது? அதுதான் அந்த இடத்துல ஜாவா ஸ்கிரிப்ட் தேவைப்படும். அது நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் எதுவும் சொல்லலை, அடுத்த கிளாஸ்ல சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே எக்ஸாம்பிள் நீங்க அதுல டைப் பண்ற இன்புட்டோட வேல்யூலாம் ஒரு அவுட்புட்டா ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல ஷோ பண்ணணும். கீழே அந்த ஃபார்ம்ஸ் கீழே ஷோ பண்ணணும்னா அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே இந்த கிளிக்கோட ட்ரிகரை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து கண்டுபிடிச்சு ஒரு எலமெண்ட், அதாவது ஒரு டேக்ல இருக்க அந்த வேல்யூஸ் இருக்குல்ல, அந்த வேல்யூல இப்போ நீங்க டைப் பண்ற வேல்யூ அந்த ஒரு டேக்ல ஒரு ஆட்ரிபியூட்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் HTML. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இந்த HTML வந்து வேற எதுவுமே பண்ணாது. கிளிக் பண்ணா பிஹேவியர் ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் எதுவுமே பண்ணாது. நீங்க பண்ற கண்டென்ட்டை அப்படியே ஷோ பண்ணும். நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே இதெல்லாம் ஒரு டேக்ல இருக்க வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சு நீங்க அதை வந்து என்ன பண்ணணும்னா கீழே ஒரு டேக்ல போட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க, ஃபார்ம் பண்ணிட்டீங்க ஒரு காமனா ஒரு பேட்டர்ன்ல. மறுபடியும் அதை ரிவீல் பண்றதுக்கு மறுபடியும் HTML கிட்ட தான் வரணும். ஓகேவா? HTML ஒரு டேகா ஒரு பேராகிராஃப் டேகோ இல்ல டிவ் டேக்ல அதை வந்து நீங்க ஷோ பண்ணணும். ஷோ பண்றதுக்கு HTML ஹெல்ப். அதை நீங்க ஒரு விஷயத்தை ஆக்ஷனா மாத்தி உங்களோட ஃபார்மட்டுக்கு மாத்துறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டோட ஹெல்ப். பட் அங்கங்க இந்த பட்டி டிங்கரிங், அவுட்புட், ஸ்டைலிஷ், தள்ளி வைக்கிறது இதெல்லாம் ஹெல்ப் வந்து CSS. ஸோ 3 கம்பைன் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி ஒர்க் பண்ணும். ஓகேவா? நான் அடுத்த காஸ்க்கு அது கொடுப்பேன். ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அந்த ஃபார்மையை நீங்க சப்மிட் பண்ணி ஆக்ஷன் மாத்துங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். இது வந்து நீங்க HTML ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த ஓரியன்டா மட்டும் பார்க்காதீங்க. இல்ல இந்த LWC காம்பனன்ட்டும் மெயினா வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க திங்க் பார்க்கணும். இதுதான் முக்கியம். ஓகேவா? சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற எதுவும் இல்லை. வேற இல்ல. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நாளைக்கு அதே டைம். ஓகே. ஓகே.